join us. So second lesson, half of second lesson might be postponed for some other time. இப்போ வந்து இந்த தேர்ட் லெசன் எடுக்கிறதுக்காக ஐம் சித்ரா மல்ராஜ். நேத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐம் a retired bank official. I worked for State Bank of India as chief manager. My service in the bank was 39 plus years. I have a passion towards learning. அதுல தான் நான் வந்து 2 certificate courses psychologyல பண்ணேன். பேங்கிங் சைட்ல CIIB முடிச்சேன், அப்புறம் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல MBA முடிச்சேன், அப்புறம் சிஸ்டம் சைட்ல MCA 21 பேப்பர் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, அதனால டிஸ்கண்டினியூ பண்ணேன். அது 3 years கோர்ஸ் வேற, அதனால. ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐ தாட் வை நாட் பர்சியூ சைக்காலஜி. வேற எதுவும் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை, சைக்காலஜில ஏதாவது கெரியர்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஃபார் லேர்னிங் சேக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நைஸ், லவ்லி, ஆசம் டீம் ஹியர். அதனால உங்களோட எல்லாம் சேர்ந்து நான் வந்து இந்த ஸ்டடீஸை பர்சியூ பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு திஸ் டீம். எல்லாம் நல்ல பிலாந்த்ரோபிஸ்ட் ஐடியாஸோட எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஃபார் தேர்ட் லெசன் இன் ரிசர்ச் மெத்தடாலஜி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yes, ma'am. Yes. இது வந்து the lesson வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுது. It starts with a classical example that was done in Yale Interactive Lab. The example of Milgram's obedience experiment. இந்த Milgram's obedience experiment வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து ரிசர்ச் அவர் ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்ட் மட்டும் இல்ல, ஒரு சோசியல் சைக்காலஜியை சேர்ந்தவர். அதனால இந்த அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம we will come across this in AGP, அதாவது நம்மளுடைய அட்வான்ஸ்டு ஜெனரல் சைக்காலஜிலையும் இருக்கும், சோசியல் சைக்காலஜிலையும் இருக்கும், பிளஸ் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜிலையும் இருக்குது. ஸோ ஒரு எலாபரேட்டா அது கொஞ்சம் ஒரு 5 minutes தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எங்க வேணா நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ல அதை கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக அதனுடைய பேசிஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னாக்க இட் will be easier for you. So before knowing about what this Milgram's obedience experiment is, இது எதனால வந்துச்சு, இது எதனால அவர் எடுத்தார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். Because this is important because it demonstrated the to a great surprising extent to which individuals will obey authority figures. ஒரு கொடுமையான காரியங்களை கூட செய்யறதுக்கு மேலிடத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷங்க, இவங்களை ஸ்டடி பண்றதுதான் அவருடைய வேலை. அதாவது ஆன் டிஸ்ட்ரக்டிவ் ஒபீடியன்ஸ், இதுதான் அவர் ஆக்சுவலா பண்ணது இந்த மில்கிரம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன் இந்த அளவுக்கு சீரியஸா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணினாருன்னா, நான் உங்களை ஹிஸ்டரி கொஞ்சோண்டு ஒரு 5 நிமிஷம் ஹிஸ்டரி எடுத்துறேன், அப்பதான் புரியும். அதாவது வேர்ல்டு வார் II டைம்ல ஹிட்லருடைய ஆர்மி உங்களுக்கு தெரியும், நாசி படை. அவருடைய ஆர்மில வந்து அவருக்கு கொஞ்சம் இன்டர்னல் எனிமீஸ் இருந்தாங்க. அவரு இந்த வார் டைமை யூஸ் பண்ணி அந்த இன்டர்னல் எனிமீஸ் எல்லாம் மொத்தமா அவரு கொஞ்சம் ஒரு நாள் அவர் என்ன பண்ணிட்டாரு, மற்றவங்களை எல்லாம் கொன்னுடலாம், இந்த சமயத்துல எல்லா கண்ட்ரிஸ் யாரெல்லாம் ஃபேவரபிளா இருக்கிறாங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வச்சு ஒரு மாஸ், இது ஹோலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள் அப்புறமா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஹோலோகாஸ்ட்னு கிட்டத்தட்ட 2 to 6 million பீப்புள், அதாவது 20 லட்சத்துல இருந்து 60 லட்சம் பேரை கொண்டிருக்காரு. இந்த என்னத்தினால அப்படின்னாக்க அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஜெர்மன் பீப்புள் மட்டும்தான், ஜெர்மனில இருக்கிற ஆரியன்ஸ் மட்டும்தான் ஒரிஜினல் ஆரியன்ஸ். இவங்களுக்கு எகென்ஸ்டா அங்கங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லா இடத்துலயும் சிதறி கிடக்கிற ஜூஸ், யூதர்கள், அப்புறம் ரொமேனியர்கள், அப்புறம் ஸ்லாவ்ஸ், இந்த யுகஸ்லாவியா, செக்கஸ்லோவாக்கியா அங்க இருக்கிற ஸ்லாவ்ஸ், இவங்க எல்லாரையும் கொன்னுடணும்ன்றதான் அவருடைய ஐடியா. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, ரொமேனியன்ஸ்னாக்க அவங்களும் ஆரியர்கள் தான், ஆனா அவங்க இண்டோ ஆரியன்ஸ், அதாவது கொஞ்சம் ஈஸ்டர்ன் சைடை சேர்ந்தவங்க. அதனால அவங்களையும் அந்த கூட்டத்தையும் கொண்டுடணும்னு நினைச்சாரு மொத்தமா. சோ இந்த ஹோலோகாஸ்ட்ல 3 இடத்துல பல இடத்துல கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் வர வச்சு அங்க அவங்கள ஜெயில வந்து ஒரு பயங்கர கொடூரமான வகையில அவங்கள கொன்னாரு, பல விதத்துல கொன்னாரு. அதுல ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து 3 இடம். அது வந்து ஒண்ணு வந்து டக்காவ்னு சொல்லுவாங்க, ஜெர்மனில இருக்குது. அவுஷ்விட்ச்னு சொல்லுவாங்க, போலந்துல இருக்குது. இன்னொன்னு வந்து பூகன்வால்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஜெர்மனில இருக்குது. இந்த கிட்டத்தட்ட அது வந்து பக்கத்துல இருக்கு, பெல்ஜியம் பக்கத்துல. இப்படி இந்த 3 இடத்துல பயங்கரமா கூட்டமா இந்த மேல் மெம்பர்ஸ், அந்த குரூப்ஸ்ல இருக்கிறவங்க, அதாவது ஜூஸோ, ரொமேனியன்ஸோ, ஸ்லாவ்ஸ் அவங்களையும் கூட்டமா கூட்டிட்டு வந்து
கொன்னுடுறது, அவங்கள மொத்தமா கொலை செய்யறது. இப்படி அவங்கள ஜெயில போட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்காம ரொம்ப வாட வச்சு கடுமையான வேலைகளை பார்க்க வச்சு மீன்வைல் அங்கங்க மாசா கொண்டுட்டே இருக்கிறது. சீக்கிரமா அந்த வார் டைம் முடியறதுக்குள்ளார கொண்டுட்டாதான் அவங்க மொத்தமா கொண்டு போயிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அவங்க அதை இந்த இன்டர்னலாவும் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு குரூப் வந்து இந்த அவுஷ்விட்ச்ன்ற இடத்துல போலந்துல 74,000 ஜூஸ கொன்னாங்க. அந்த இடத்துல 21,000 21,000 ரொமேனியன்ஸ் were killed, 15,000 ஸ்லாவ்ஸ் were killed. அது போக ஒரு 20,000 இந்த கிரிமினல்ஸ் வார் கிரிமினல்ஸ் சொல்லிட்டு கொன்னுட்டாங்க, போர் கிரிமினல்ஸ். இது ஏன் நான் சொல்ல வரேன்னாக்க, இப்படி எல்லாம் அவங்களை கொன்னுட்டு அதுக்கு காரணமா லாஜிஸ்டிக்ஸுக்கு காரணமா இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து மொத்தமா அந்த கேஸ் சேம்பர்ஸ்ல வச்சு அடைச்சு கொல்றதுக்கு அடால்ஃப் ஹிட்லர்ல அடால்ஃப் எய்ச்மன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜெர்மன் அபிஷியல் அந்த நாசி பார்ட்டில. அவர் தான் இவங்களெல்லாம் மேஜரா கொல்றதுக்கு காரணமானார். ஏன்னா அவங்களதான் வேன்ல அந்த தனியா அந்த இடத்துக்கு போலண்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அந்த கேஸ் சேம்பர்ல தள்ளி கொல்றதுக்கு இவர் தான் ஹெட்டா இருந்தார். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மத்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க வார் டைம்ல. கடைசியில இவர் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டாரு. இவர் கடைசியில 1960s தான் பிடிபடுறாரு, 1962ல பிடிபடுறாரு. இவர் பிடிச்ச உடனே கோர்ட்ல இவரை வச்சு கேள்வி கேட்ட உடனே இவர் என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, நான் ரொம்ப சாதாரணமான ஆள், எனக்கும் கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா என் தலைமையிடத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அதாவது என்னுடைய அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிஞ்சு இத்தனை கொலையை நான் பண்ணினேன். கேஸ் சேம்பர்ல மொத்தமா ஒரே டைம்ல 160 பேர் 180 பேர்னு அடைச்சு அவங்கள மொத்தமா கொலை செய்யும்போது அவ்வளவு பேரும் கூக்குரல் போடுவாங்க. அந்த சத்தத்தை கூட எனக்கு கேட்டா நைட்மேர் மாதிரி வரும். ஆனாலும் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஓடி வந்துருவேன். அந்த பக்கம் விட்டுட்டு அந்த இடத்துல அவங்களை கொல்லறதுக்கு ஆனா எல்லா காரியங்களையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஓடி வந்துருவேன் இந்த பக்கம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அதை வந்து நிறைய பேர் நம்பினாங்க, நம்பல. நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்த உடனே திஸ் சைக்காலஜிஸ்ட் இவர் என்ன பண்ணாரு, அத்தாரிட்டி ஃபிகருக்கு ஜனங்கள் கொடுமையான காரியங்களை செய்யறதுக்கு கூட ரொம்ப ஒபீடியண்டா இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. சோ 1963 இந்த கேஸ் நடந்தது 1962. சோ 1963ல இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யறாரு, மில்கிரம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னாக்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்களேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னாக்க, அதுல வந்து 30 சின்ன 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 டாட்ஸ் மாதிரி தெரியுது பாருங்க, ஸ்க்ரூஸ் மாதிரி. 30 ஸ்க்ரூஸ், அதாவது 15 வோல்ட்ல இருந்து கரண்ட் 450 வோல்ட் வரைக்கும் 30 லெவல்ல 30 லெவல்ஸ்ல அங்க இருக்கும். எல்லாம் 15 வோல்ட் வித்தியாசத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டை ஒரு குரூப் அவர் சூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவங்கள டீச்சர்ஸ்னு வச்சுட்டாரு. இன்னொரு குரூப்பை சூஸ் பண்ணிட்டாரு, அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுட்டாரு. அவங்கள இன்னொரு ரூம்ல போட்டுட்டாரு. இவங்க இங்க இருந்து இந்த டீச்சர்ஸ் தே ஷுட் ஆஸ்க் क्वेश्चंस. ராங் ஆன்சர் இருந்துச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் ராங் ஆன்சருக்கு 15 வோல்ட்ஸ்ல ஷாக் கொடுக்கணும். ரெண்டாவது திரும்பவும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. செகண்ட் ராங் ஆன்சர் இருந்ததுன்னா 15 வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த செகண்ட் பட்டன் அமுக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து 30 வோல்ட்ல போகும், அதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட். இப்படியே அவங்க பவர்ஃபுல்லா மாத்திக்கிட்டே போகணும். இப்ப இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னாக்க, ஒரு சைடு இந்த டீச்சர்ஸா வச்சிருக்காங்கல்ல, இவங்கதான் இவருக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான அந்த இலக்கு, அந்த டார்கெட். இவங்கதான் அந்த பீப்புள், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இவங்களை மாத்தி இவங்க அடுத்தடுத்த லெவல மாத்த இவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன, இவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது தான். ஆனா அவங்க கிட்ட அதை அவர் சொல்லல ஸ்டூடெண்ட்ஸை தான் அவர் ஸ்டடி பண்ண போறதாகவும், நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கன்றது மாதிரியும் அவர்கிட்ட அந்த டீச்சர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ற அந்த ரேண்டம் குரூப் கிட்ட சொல்லிட்டா அவங்க தே குட் ஹியர், அதாவது அந்த சத்தம் வோல்ட் அதிகமாக்க அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் போக போக அந்த சைட்ல அதாவது அவங்களுக்கு சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு வலிக்குன்றதையும் சொல்லியிருக்காரு. ட்ரீட்மெண்ட் வந்து 150 வோல்ட்டுக்கு மேல கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாரு. அதாவது 15ல இருந்து ஃபர்ஸ்ட் 10 சுவிட்ச் வரைக்கும் ஓகே கொஞ்சம் சிவியர் 150, அதாவது 10வது சுவிட்சுக்கு மேல அது வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க, இவரு அப்போ அவங்கள அந்த குரூப்ல வந்து அவரு ஒவ்வொருத்தரையா வந்து அந்த நேரத்துல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொன்னா அவங்களை எப்படி ஆர்டர் பண்றாரோ அதுலயும் வித்தியாசம் வச்சிருந்தார். இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் இன்டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளீஸ் கண்டினியூ, ப்ளீஸ் கோ ஆன் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க மறுத்தாங்கன்னா, இந்த டீச்சர்ஸ் வந்து ஐயோ எப்படி கொடுமையா இவங்களை வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ப்ளீஸ் கண்டினியூ, ப்ளீஸ் கோ ஆன் சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல அவங்க முடியாதுன்னு யாராவது மறுத்தாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் ரிக்வயர்ஸ் யூ டு கண்டினியூ, கைண்ட்லி டூ இட் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. இன்னொன்னு அடுத்தது, இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் தட் யூ மஸ்ட் கண்டினியூ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறக்குவாங்க. ஃபோர்த் லெவல்ல யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ், யூ மஸ்ட் கோ ஆன்,
இப்படி அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. இப்படி ப்ரெஷரைஸ் பண்ற மேலிடத்துக்கு அவங்க எப்படி ஒபே பண்றாங்க அப்படிங்கறது அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு இடத்துல பண்ணல, அவர் பல சூழ்நிலையில பண்றாரு. எப்படின்னா வேற வேற லொகேஷன்ஸ்ல வேற வேற விதமான அத்தாரிட்டிஸ் வச்சு, வேற வேற விதமான சோசியல் சப்போர்ட் கண்டிஷன்ஸ் வச்சு, தூரத்துல பக்கத்துலன்னு அத்தாரிட்டிஸ வச்சு இப்படி எல்லாம் நிறைய ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாரு. இப்போ இதுல என்னன்னாக்க இது வந்து உங்களுடைய சோசியல் சைக்காலஜிலயும் செகண்ட் லெசன்ல வரும். எதனால இதை நான் இவ்வளவு எலாபரேட்டா சொல்றேன்னாக்க, இதுல ரொம்ப தமாஷான விஷயம். ஆக்சுவலா வந்து இவங்க இப்படி பண்ணிட்டே போகும் பொழுது அந்த டீச்சர்ஸா இருந்து ஆக்ட் பண்ணாங்கல்ல, அவங்கள நிறைய பேருக்கு மென்டலி நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. எப்படி இப்படி எல்லாம் குடும்பப்படுத்துறதா அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தாலும் ஆச்சரியமான விதமா பாத்தீங்கன்னாக்க, இது வந்து இந்த லெவல் ஹவு மச் தே டிட், அதாவது செகண்ட் இத எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல ஸ்ட்ராங்கா போனாங்கன்னா, 63% ஆஃப் த பீப்புள், டோட்டல் பீப்புள் ஒபே பண்ணாங்கங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் ஒபே பண்ணாங்க 63% ஆஃப் த பீப்புள். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இது எப்படி இவ்வளவு கொடுமைய வந்து அவங்க இவ்வளவு 63% ஆஃப் த பீப்புள் வந்து அதை ஒபே பண்ணுனாங்க அப்படிங்கிறது தான் அவரால he could not take it. அது ஆச்சரியமா இருக்கு, எல்லாருக்குமே புரியல. மேலிடத்துல சொன்னாங்கன்னா எவ்வளவு கொடுமை வேணா பண்ணுவீங்களா அப்படின்னாக்கா பண்றாங்க, இதுதான் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு அவர் கொண்டு வர்றார். ஏராளமான பேரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இதுல வந்து எந்த இடத்துல எல்லாம் இதுல மில்கிரம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து இந்த கீழே ஒரு டயனா பாம்ரண்ட்னு ஒரு பேர் எழுதியிருக்கேன் பாருங்களேன், அது நம்மளுடைய லெசன்ல இருக்கு. இவங்க தான் அதை ரெஃப்யூட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க பண்ணக்கூடாது. அப்பதான் சைக்காலஜிக்கு, சோசியல் சைக்காலஜிக்கு அவங்க எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த டயனா பாம்ரண்டோடைய அப்போஸ் பண்ணதுதான் காரணமாச்சு. நம்முடைய சோசியல் சைக்காலஜில இந்த செகண்ட் லெசன்ல இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். அதுல 3 பிரின்சிபல்ஸ் கொண்டு வருவாங்க. இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ரைட், அதாவது இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா முதல்ல நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னு எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லி அவங்க கிட்ட கன்சென்ட் வாங்கணும், ஒப்புதல் வாங்கணும். ரெண்டாவது ரைட் டு டீப்ரீஃபிங், முழுசா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன செய்ய போறீங்களோ அதை முன்னாலேயே சொல்லி அவங்க ஓகே சொன்னா மட்டும்தான் அவங்கள எக்ஸ்பெரிமெண்ட்ல உட்கார வைக்கணும். ஏன்னா சிலருக்குலாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டதா சொன்னாங்க. அடுத்தது மூணாவது டிசெப்ஷன். இந்த டிசெப்ஷன் என்னன்னா, அவர் ஸ்டூடெண்டா வச்சிருந்தார் இல்லையா, ஆக்சுவலான ஸ்டூடெண்டோ ஷாக்கோ கிடையாது. இந்த ஷாக் வாஸ் தேர் பட் இட் வாஸ் வெரி மைல்டு. ஒண்ணு. ரெண்டாவது ஆக்டர்ஸை தான் ஸ்டூடெண்ட்ஸா அந்த இடத்துல வச்சிருந்தாரு. அவங்க வந்து அந்த நேரத்துல ஃபேமஸா இருந்த ஆக்டர்ஸை கொண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து சவுண்ட் எல்லாம் விட வச்சாரு. அப்போ இது வந்து நம்ம தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்து டிசெப்ஷன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏமாத்துற வேலை இருக்கக்கூடாது, பொய் சொல்ற வேலை இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் மாரல் பிரின்சிபலா கொண்டு வந்தாங்க. அது வந்து சோசியாலஜி, சோசியல் சைக்காலஜி பார்ட். இங்க வந்து இது ஒரு லவ்லி லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். அதுக்காகத்தான் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே இந்த அழகான எக்ஸ்பெரிமெண்டோட ஆரம்பிக்கிறார். இதுல கீழே வந்து ஹன்னா ஆரண்ட் சொல்றேன்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, பெனால்டி ஆஃப் ஈவில்னு ஒரு கான்செப்டை இதுல இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தருடைய பழைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்ம இன்னும் இந்த ஆர்கைவல் தான் இப்ப இந்த லெசன்ல படிப்போம். அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்து வச்சுட்டு இவங்க ஒரு பிரின்சிபல் கொண்டு வராங்க. என்ன பிரின்சிபல்னா, எல்லா மனுஷரும் கெட்டவங்க கிடையாது, ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் கெட்டது செய்யற எண்ணம் இருக்கு. எல்லா மனுஷத்தையும் எல்லாரும் தீய காரியங்கள், அவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யறவன் தான் மனுஷன். இதான் பெனால்டி ஆஃப் ஈவில்னு கொண்டு வராங்க. அப்போ இதெல்லாம் மேஜர் பிரின்சிபிள்ஸ் இன் சைக்காலஜி. சைக்காலஜி ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். பிஃபோர் டைவிங் இன்டு த லெசன், நான் வந்து இது வந்து அதர் கண்ட்ரீஸ்ல இப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸோ அல்லது மற்ற காரியங்களோ செய்யறதுக்கு அவங்களுக்கு சூழல், சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது, ஆனா பீப்புள் ஆர் வெரி லெஸ். இங்க நமக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் நிறைய இருக்கு இந்தியால. அப்போ ஆனா வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லேப் செட்டப்போ அல்லது அதுக்கு கவர்மெண்டோட எய்டோ நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் ஏராளமான ரிசோர்சஸா ஹியூமன் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இவ்வளவு கொடுமையானது வேண்டாம், நிறைய செய்யலாம். சோ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், பாசிட்டிவ் ட்ரெய்ட்ஸ், பாசிட்டிவ் சோஷியல் அந்த செட்டப்ஸ், அதுல ஃபேமிலிஸ்க்கு, ஸ்கூல்ஸுக்கு, சொசைட்டிக்கு, கம்யூனிட்டிக்கு நம்ம நிறைய செய்ய முடியும்.
உங்களுக்கு அதை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக நான் சொல்றேன். டேக்அவே என்ன தெரியுமா, யங் பேரண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தேவையா இருக்கு. சைக்கலாஜிக்கலி டேக்அவே சைல்டுக்கு பிடிச்சதை கொடுக்கறது இல்ல, பிடிக்காத சூழ்நிலையிலையும் ஜெயிச்சு வர டீச் பண்றது. அத வந்து நீங்க நிறைய உங்களுடைய இனி ஃபர்தரா எடுத்துட்டு போலாம். ஏன்னா நான் ரீசெண்டா ஒரு காரியம் ஒண்ணு பார்த்தேன். ஒரு சைல்டு வித் ஆல் ஹர்டல்ஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு முறை அப்பா வந்து அவர் சாகிறதுக்கு முன்னால சொன்ன ஏதோ ஒரு நல்ல காரியத்தை அந்த அப்பாவுடைய ஃபேஸ் ஞாபகத்தை வச்சே அவன் ஜெயிச்சுட்டு வந்தான் அப்படிங்கறத. இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு என்கரேஜ்மெண்டா ஆஸ் சைக்காலஜிஸ்ட் நீங்க நிறைய கொண்டு வர முடியும். ஒரு ஆஃபன் கேர்ள் ரீசெண்டா நான் வந்து மீடியால பார்த்தேன். யூடியூபர், கருப்பா இருப்பா, நல்லாவே இருக்க மாட்டா. ஆனா அவ ஏராளமான லைக்ஸ் வாங்கிட்டான்னு அவளை என்கரேஜ் பண்றதுக்கு அவளுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ அவ சொன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு என்கரேஜிங் வேர்ட் that brought me here அப்படிங்கிறா. அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்றேன்னாக்க, ஆஸ் சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு இனி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருந்து நிறைய நீங்க வெளியவும் போகலாம். ஜஸ்ட் டேக் அவே என்னன்னா, பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ் இன்னைக்கு அவங்கள வந்து இன்னைக்கு அவங்களுக்கு முன்னால ஒரு ஒரு நிக் விஜூசிக், அதாவது அவருக்கு கை இல்ல, 2 கை இல்ல, 2 கால் இல்ல, ஆனா அவர் இன்னைக்கு ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சோ சைக்காலஜி நிறைய உங்களுக்கு அவென்யூஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கு. லெட் அஸ் கோ இன்சைட் தி லெசன்ஸ். இப்போ இந்த அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். இப்போ இது வந்து இந்த பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்னால நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்சைட் கிடைச்சாச்சு. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் குள்ளார போவோம். நெக்ஸ்ட் இனிமேல இருந்து நான் நிறைய கதை பேசல, நேரா we will go into the lesson. இப்போ this is the experimental research na, this is the most important method of conducting research. இது வந்து எல்லா இடத்துலயுமே experimental research ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது. அதுக்கு what are the basic needs அப்படின்னு பார்த்தா, experimental researchல where a researcher manipulates conditionsனா he changes something to அதுதான் அவருடைய காசு. அதை வச்சு he gets the result, அதுதான் effect. இந்த காஸ்னால இந்த எஃபெக்ட் வந்துச்சுன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்குறது தான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அப்போ இதை கம்பேர் பண்றது, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி, அதாவது ஒவ்வொரு முறை நான் சேஞ்ச் பண்ணும் பொழுதும் ஏதோ ஒண்ணு சேஞ்ச் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு விளைவு இருக்கு, ஒரு எஃபெக்ட் இருக்கு. இந்த காஸ் இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணா இவ்வளவு பேர் இப்படி, அல்லது இவ்வளவு தூரம் அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆறாங்க அல்லது என்கரேஜ் ஆறாங்க அப்படிங்கறத நீங்க ரிசர்ச் பண்ணி கொண்டு வரதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இதை இப்படியும் பண்ணுவாங்க, அதாவது ஒரு காரியத்தை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணி அதனால எஃபெக்ட் இருக்கான்னு பாக்குறது. இன்னொரு விதத்துல 2 குரூப்பை வச்சுக்குவாங்க. where 2 groups will be kept and one will be called experimental group, the other group will be called control group. அது ரெண்டையும் வச்சு இந்த experimental groupக்கு changes எல்லாம் கொடுப்பாங்க. பண்ணி அந்த டிஃபரன்ஸை வச்சு they will arrive at a conclusion. இப்போ இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது you manipulate certain conditions and then அதுதான் காசு, then you study the effect. அதாவது சில இப்ப எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்லணும்னு சொன்னாக்க, ஒரு இப்போ எல்லாரும் படிக்கிறாங்க, கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ஹாட் ஆக்குனா பிள்ளைகள் படிக்கிறதோடைய அந்த வேகம் குறையுதா கூடுதா அப்படின்னு பாக்குறாங்க. இது ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்போ அப்படி பண்ணா when the temperature is increased, and the temperature increase or decrease பண்றதுதான் you are manipulating condition. அதாவது அதுதான் அந்த டெம்பரேச்சர் தான் உங்களுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள், நீங்க அதை மாத்துவீங்க. as and when you change that, நீங்க உங்க படிக்கிறதோடைய அந்த எஃபெக்ட், அதாவது நீங்க படிக்கிறது குறையுதா கூடுதா அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா, அந்த ஒரே குரூப் கவனிக்கிறாங்க இல்லையா, அதுதான் டிபெண்டன்ட் வேரியபிள். உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சேஞ்ச் இல்ல, ஆனா டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கு, மாற மாற இவங்களுடைய பிஹேவியர்ல மாற்றம் வருது. அதுதான் ஸ்டடி பண்றதுதான் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இது ஃபர்ஸ்ட் டைப். இன்னொன்னு இப்போ வந்து கீழே எழுதியிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். ஸ்ட்ரெஸ், இந்த டெம்பரேச்சரும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். ஒரு குரூப்புக்கு இப்ப நான் சொன்னேன்ல 2 குரூப்பை வச்சு ஸ்டடி பண்ணுவாங்கன்னு, அதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஒரு குரூப்புக்கு பரீட்சை நேரத்துல எப்படியெல்லாம் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு குரூப்புக்கு. இன்னொரு குரூப்புக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 2 பேரையும் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் டைம்ல யாரால ஸ்ட்ரெஸ்ஸை சரியா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு கவனிக்கிறாங்க. இப்போ 2 குரூப் பாத்தீங்களா, ஒரு குரூப்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த ட்ரைனிங்லயும் வேற வேற லெவல்ஸ் வச்சுக்கிறாங்க.
இந்த லெவல் ட்ரைனிங் கொடுத்தா இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது, இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் அதிகமா கொடுத்தா இன்னும் நல்லா மேனேஜ் பண்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு குரூப் அவங்களுக்கு எந்த இது ட்ரைனிங்கும் கொடுக்கல, எக்ஸாம் முடிக்கும் பொழுது எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்களுக்கு எப்படி இருக்கு, இப்படி ஸ்டடி பண்றதுதான் அந்த ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னு சொல்லி கொண்டு வர்றது. இதுல வந்து நம்ம தேர்ட் ஸ்லைடுக்கு போலாமா? மெயினா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல சில கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன், யூ சேஞ்ச் சம்திங். அதுதான் அதாவது நான் பிராக்கெட்ல போட்டிருக்கிறேன், ஹியர் த வேரியஸ் ட்ரைனிங் லெவல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா எத்தனை லெவல் வேற வேற ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் லெவல் கொடுக்குறாங்களோ அந்த சேஞ்சஸ் பண்றாங்கல்ல, அதுதான் மேனிபுலேஷன். ஸோ ஆஸ் யூ